இதுதான் சாம்சங் உடைய புதிய Z Fold 5. ஸோ ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்னதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் வாங்க. போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது 2.4 mm திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் 10 கிராம் வெயிட்டும் கம்மியாக இருக்குது. இந்த ஹிஞ்சஸ் வந்து மாற்றிருக்காங்க, ஃப்ளெக்ஸ் ஹிஞ்சை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0 கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டஸ்ட் அதிகமாக உள்ளே போகிறது இதுலேருந்து அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த க்ரீஸ் தான் வந்து ஒரு விஷயமா இருக்கும். பட் கண்டிப்பாக இந்த க்ரீஸோடைய விசிபிலிட்டி உங்களுக்கு இங்கேயும் வந்து தெரியும், கொஞ்சம் மினிமலிஸ்டிக் ஆகும். சாம்சங் எப்பவுமே ஒரு ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா தின் கிளாஸை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ இந்த 5th ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த Fold 5ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. போன ஜென்ரேஷனில் 1300 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருந்தது, இதில் 1750 நிட்ஸ். அதாவது சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரால எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த நிட்ஸை இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஜென்ரல் கேஷுவல் யூசேஜ்லேயே இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மினி டேப்லெட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும், மல்டி டாஸ்கிங்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னா இப்படி வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே ஈஸியாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். IPX8க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 4400 mAhக்கான பேட்டரிங்க. போன வாட்டி இருந்த அதே விஷயங்கள் தான், தின்னாவும் கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட்டாகவும் இருந்து இந்த பேட்டரி மெயின்டைன் பண்ணுறது ஓகே. எந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கணுங்க. ஒரு ஃபோன் யூஐ எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்தோமான்னு இல்லாமல் இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், ஸ்பெஷலி இந்த பெரிய ஸ்க்ரீனில். ஆப் ஓப்பன் பண்ண உங்களுக்கு டச் பார் வந்து கீழே ஓப்பன் ஆகிடுதுங்க. ஸோ இதில் உங்களுக்கான ஃபேவரட் ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இதை ஸ்விட்ச் பண்ணும்போது எந்த அளவுக்கு பிளேசிங் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. நீங்கள் ஆப்பை ஸ்விட்ச் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் இமேஜை வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் எல்லாம் பண்ணணும்னாலுமே இதில் வந்து பண்ண முடியுது. உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து கட் அவுட் ஆகிடுது. நீங்கள் எந்த ஆப்பில் வேணாலும் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பிளிட் விண்டோவில் நீங்கள் டியூல் ஸ்க்ரீனை ஒரே இடத்துல வச்சுட்டு நீங்கள் மாற்றணும்னாலுமே அதுவுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த Z Fold 5ல கிடைக்கும். உங்களால் பல விஷயங்கள் வந்து பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெரிய விண்டோவை அப்படியே இந்த கார்லேருந்து ஸ்வைப் பண்ணுறது மூலியமாக சின்னஸாக பண்ணி ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை அது அப்புறமா யூஸ் பண்ணணும்னா அப்படியே சைடில் தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு வேணுன்ற டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 ஃபிங்கரில் எந்த சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோட் வந்து போயிடுது. எந்த இடத்துல இருந்து ஸ்வைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ப வெர்டிகல் மற்றும் ஹரிசாண்டல் வந்து மாற்றி அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர். ஃப்ளெக்ஸ் மோடையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பேடாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நேவிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மீடியாலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீடியா கண்ட்ரோல் ஃபுல்லாகவே வந்து கீழே இருக்கும். நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கக்கூடிய சின்ன டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கே விட்டீங்களோ அந்த இடம் உள்ள ஆட்டோமேட்டிக்லி வந்துடுது. சீம்லெஸ்ஸாக, நோ லேக், நத்திங். ஒரு பவர்ஃபுல் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா இதில் Snapdragon 8 Gen 2 இன்னைக்கு இதில் இருக்கிறது த பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ப்ராசஸர் இருந்தால் மட்டும் போதுமா? 38% வந்து வேப்பர் சேம்பரை பெருசு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மாடலில். S Pen பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி 40% வந்து தின்னா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸ் ஆஃப் யூஸுங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் இந்த S Pen பிடிச்சவங்களுக்கு யூ கோனா லவ் திஸ். அண்ட் இந்த S Pen வைக்கிறதுக்கான இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த S Pen ஹோல்ட் பண்ணும்போது இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த கேஸில் S Pen இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல, நல்ல டிசைன். அண்ட் S Pen அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பெரிய டிஸ்பிளேல நீங்கள் நிறைய விஷயத்தை பண்ண முடியும். கேமரா பின்பக்கமாக அதே கேமரா தாங்க. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா இருக்குது, 12 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா, அண்ட் 10 மெகாபிக்சலுக்கான தேர்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. இது இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா நம்ம முன்னெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த கேமரா 4 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஸோ ஓவராலாக நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். கேஸை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட 2 விதமான கேஸ் இருக்குது. ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 100% ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த S Pen வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டான டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட் சிம்பிள் அஸ் தட், அவ்வளோதான் எடுத்துக்கலாம். அண்ட் திரும்ப அங்கேயே வந்து வச்சிடலாம். ஈஸியாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு கேஸ்லேயே அழகாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்கோ லெதர் கவர்னு சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ன், வுட் மற்றும் ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் மெட்டீரியல் அந்த கேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸோடவே இதோட ஃபீல் நல்லா இருக்குங்க. அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு அது உடையணும்னு இருந்துச்சுன்னா உடையும், அவ்வளோதான். இறங்க. அப்படி பேலன்ஸ் பண்ணி பாருங்க.
ஸோ சஸ்டைனபிலிட்டிக்காக இந்த பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 100% ரீசைக்கிள்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணி செய்திருக்கதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த மொபைல்லையுமே நிறைய பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள்டு மெட்டீரியல் தான் அவங்க பர்டிகுலர்லி யூஸ் பண்ணதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 4 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் தந்திருக்காங்க அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் இருக்குங்க அண்ட் நாக் செக்யூரிட்டியுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைசிங் 1,55,000 வந்து வச்சிருக்காங்க அண்ட் ஒரு சில கேஷ்பேக் ஆஃபர்ஸ் பேங்க் ஆஃபர்ஸும் எல்லாமே வந்து இருக்கு. சப்போஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. இந்த Z Fold 5 சாம்சங் ஏதாச்சும் புதுசாக கொண்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.